கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கும்படி தேவன் தந்த நல்ல தருணத்திற்காய் நான் நன்றி சொல்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறோம். திருச்சபை கூடி வரவிட்டாலும் ஆங்காங்கே ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையில் பங்கு பெறும்போது இந்த பிரசன்னங்களோடு கூட இருப்பதாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார், தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறார், ஏறெடுக்க எல்லா விண்ணப்பங்களுக்கு பதில் செய்கிறார். பரிசுத்த ஆவியான முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நல்லவர் துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. அற்புதங்கள் செய்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. அற்புதங்கள் செய்பவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. நல்லவர் துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. அற்புதங்கள் செய்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு அல்லேலூயா, கலித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு அல்லேலூயா, கலித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். Hallelujah, 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 hallelujah. 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 தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது.
தந்தவரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தந்தவரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. பரத்தின் தேவனை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் கிடைத்தவரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. பரத்தின் தேவனை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்த்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாடு ஹல்லேலூயா, கலித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கலித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. 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 கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. அற்புதங்கள் செய்தவரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. அற்புதங்கள் கர்த்தரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. அற்புதங்கள் செய்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. நாம் தொடர்ந்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தும். வாழ்வும் ஜீவன் என் இயேசுவே, என் எண்ணம் என் ஏக்கம் என் இயேசுவே. வாழ்வும் ஜீவனும் என் இயேசுவே, என் எண்ணம் என் ஏக்கம் என் இயேசுவே. வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன். சென்றிடுவேன், நான் சென்றிடுவேன், இயேசுவின் வழியில் சென்றிடுவேன். சென்றிடுவேன், நான் சென்றிடுவேன், இயேசுவின் வழியில் சென்றிடுவேன். வாழ்வும் ஜீவனும் இயேசுவே, என் எண்ணம் என் ஏக்கம் என் இயேசுவே.
hallelujah, 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 நம்முடைய தேவன் எல்லா கணத்துக்கும் துதிக்கும் பார்க்கிறார். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. உமக்காகத்தான் ஆண்டவரே, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன் உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. பண்படுத்தும் உம் சித்தம் போல பயன்படுத்தும் உம் விருப்பம் போல, பண்படுத்தும் உம் சித்தம் போல பயன்படுத்தும் உம் விருப்பம் போல, உம் கரத்தில் நான் புல்லாங்குழல் ஒரு நாளும் இசைத்திடுவே உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. உமக்காகத்தான் ஆண்டவரே,
புதிய மாதத்திற்குள்ளே நம்மை அழைத்து வந்த தேவன், காலங்களை தன் கரத்தில் வைத்திருக்கிற தேவன், அந்தந்த நாள் அதனுடைய பாடு என்று சொன்னவர், இந்த நாட்கள் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது. அவரே நம்மை நடத்தி செல்ல போகிறார். அவர் கரத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்தள்ளார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்களித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்களித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். அதை என்றும் உணர்ந்து எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே உள்ளமே, காத்திடுவார். ஒரு நாள் நம்மை அவர் விட மாட்டார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்திலே அவர் நிழலாய் இருக்கிறார். உன்னை காத்து நடத்துகிற ஒரு தெய்வன். ஒரு நாள் அவர் உன்னை விட்டு விலகிறதில்லை. நாம் அவரோடு செய்த உடன்படிக்கை அவர் மறக்கிற தேவன் அல்ல. கரங்களை பிடித்து உடன்படிக்கை செய்த தேவன். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மை கரம் பிடித்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த கவியை பாடி தேவனை நாம் மையப்படுத்தலாமா? தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். கரைத்திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரைத்திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரப்பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. நம்மை கரப்பிடித்து நடத்துகிற தேவன். மெய்ப்பனே உந்தனின் ஆடு நானே, மேய்த்திடும் மெய்ப்பனின் பின்ன செல்வே. மெய்ப்பனே உந்தனின் ஆடு நானே, மேய்த்திடும் மெய்ப்பனின் பின்ன செல்வே. புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த நீரண்டை வழி நடத்தும். புல்வெளி மேய்ச்சலை காண செய்து அமர்ந்த நீரண்டை நடத்தி செல்லும். தோளினை
கொண்டு என் பாதை மாற்றும், கரப்பிடித்தென்னை வழி நடத்தும், கண்மணி போல காத்துக்கொள்ளும், கரை திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும், கரை திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும், கரப்பிடித்தென்னை வழி நடத்தும், கண்மணி போல காத்துக்கொள்ளும். கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவன். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டி, ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வே, ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டி, ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வே, தோள்களில் என்னை சுமந்து செல்லும், தோழரை போலே அன்பு செய்யும், தோள்களில் மேலே சுமந்து செல்லும், தோழரை போலே அன்பு செய்யும், உம்மனைத்திடும் கரக்கொண்டே கண்ணீர் மாற்றும், கரப்பிடித்தென்னை வழி நடத்தும், கண்மணி போலே காத்துக்கொள்ளும், கரை திரையில்லா வாழ்வழிக்கும் பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும், கரப்பிடித்தென்னை வழி நடத்தும், கண்மணி போலே காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எத்தனை இன்பமானது. உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி தேடி வந்திருக்கிறோம். கரம் பிடித்து நடத்துகிறவர், கழுகி போல சட்டையின் மேலே எங்களை வைத்து உயர கொண்டு செல்கிறவர், தகப்பனை போல எங்களை சுமக்கிற தேவன், நல்ல மேய்ப்பனாய் எங்களை நடத்துகிற எங்கள் நல்ல மேய்ப்பரே, காலவேளையிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவோம். உமது அன்புக்கு ஈடான அன்பில்லை, உமது அன்பே காலவேளைகளை படைக்கிறோம். எங்களை நடத்தி செல்லும் தேவன், இதுவரைக்கும் எங்களை நடத்தினீர், இன்னமும் எங்களை நடத்தினீர், வல்லவராய் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உலகத்தின் முடிவு பரிந்தும் சதா நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னதே, எங்களை நடத்தி செல்ல முடியும். எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா நெருக்கத்திலும் எல்லா பாடுகளின் மத்தியிலே எங்களை நடத்தினீர்கள். ஆண்டவரே, இன்னும் எங்களை நடத்தும்படி எங்களோடு கூட நீர் இருக்கிறீரப்பா. இந்த காலவேளை சமூகத்தில் எங்களை படைக்கிறோம். எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே வழியாயிருக்கிறீர், ஒளியாயிருக்கிறீர், ஜீவனாயிருக்கிறீரப்பா. எங்களை நடத்தும்படி உங்கள் கரங்களுக்கு கொடுக்கிறேன். Thank you, Jesus. Hallelujah. Glory to God. Glory to God.
Glory to God. Glory to Jesus. முற்றிலும் படைக்கிற ஆண்டவரே, நீர் மாத்திரம் இருந்திருக்கிறார், நீர் மாத்திரம் இருந்திருக்கிறார். உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு எங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதா இந்த வல்லமை நீர் விளங்க செய்கிறார். இந்த திருநாமத்திற்கு மகிமை வர செய்கிறார். கோடாறு கொடி ஸ்தோத்திரங்கள் இருக்கிற மகள் நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. நீர் எங்களை நடத்தி செல்லும்படி இந்த கால வேளையில் போய் விசுவாசித்து நாங்கள் உண்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. போகும் வழியை காட்டுகிற தேவன், ஏகும் சித்தர் மீது கண்களை நிறுத்தி எங்களை நடத்தி செல்கிற தேவன், காடானாலும் மேடானாலும் உண்மை பின்பற்றி நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு கிருபை செய்கிறார்கள். நீங்கள் அப்படி செய்கிறதற்காய் உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. எல்லா புகழும் உங்களுக்கு சேரட்டும். நீங்க மாத்திரம் இருந்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிற வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. வேறே இருதயத்தை சவுலுக்கு தேவன் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கின போது வேதம் சொல்லுகிறது, நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் அவனுக்கு நேரிட்டது. அந்த சமயத்துக்கு ஏற்றபடி அவன் நடந்து கொள்ளும்படி தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனுக்கு சொல்லப்பட்டது இப்படி நடந்ததுன்னு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவனை வேறே மனிதனாய் மாற்றுகிறார். ஆகவே நான் பரிசுத்த ஆவியானவர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர் என்று நாம் சொல்லலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமானால் தேவன் அருளிய பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேவ ஆவியானவர் அவனுக்குள் வரும் பொழுது மாற்றங்களை அவர் ஏற்படுத்துகிறார். இதை யோவான் எழுதின சுவிசேஷம் 14 16 வசனங்கள் வரை, 14ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் வரை நாம் வாசிக்கும் பொழுது ஏராளமான காரியங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவர் இயேசு முன்னுரைத்திருக்கிறதை பார்க்கிறோம். யோவேல் தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டது போல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனத்தின்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு பெற்று தந்தார். நான் போகிறது நலமாயிருக்கும், நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடத்துக்கு வரார், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று சொன்ன இயேசு இந்த பூமியில மனிதனோடு கூட அவனுடைய வாழ்க்கையை மாற்றமடைய செய்யும்படி பரிசுத்த ஆவியை இந்த பூமிக்கு தந்தருளினார். வேதம் அதை சொல்லுகிறது.
இந்த பரிசுத்த ஆவியானவர் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவர் என்று சொல்லுகிறது. நான் சொன்னதை உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார். அன்புக்குரியவர்களே, 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறது அவர் உணர்த்துகிறவர் என்று. 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் நடத்துகிறவர், அவர் அறிவிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நினைப்பூட்டுகிறவர், அறிவிக்கிறவர், நடத்துகிறவர், உணர்த்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஒரு மனிதனுக்குள்ளே அவர் வரும் பொழுது அந்த மனிதன் வேற மனிதனாக, அவனுடைய இருதயம் புதிய இருதயமாக மாறுகிறது என்பதை நாம் வேதத்தில் காணலாம். ஆகவே ஒருவேளை இன்றைய காலை வேளையில் இந்த தேவ செய்தி கேட்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடைபெறாத இவ்வுலக வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தேவன் அருளிய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அறிய வேண்டும். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தபோது அவனுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டதை பார்க்கிறோம். அவன் இருதயம் புதிய இருதயமாய் மாறினது. இந்த மாற்றங்கள் எங்கெல்லாம் நடக்கும் என்பதை நாம் இப்பொழுது தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். முதலாவது, தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃப்ல ஆண்டவர் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பாருங்கள், நவமான இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன், என் ஆவியை நான் உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களுடைய உள்ளான அந்த மனிதன் உள்ளான வாழ்க்கையை அவர் மாற்றுகிறதை பார்க்கிறோம். கடினமான அந்த இருதயத்தை மாற்றி நவமான இருதயமாக ஆண்டவர் மாற்றுகிறார். என்னை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, ஒரு மனிதனின் மாற்றம் அவனுடைய இருதயத்தில் துவங்குகிறது. அதனால்தான் வேதாகம் நமக்கு சொல்கிறது, மனம் திரும்புங்கள். ஒரு மனிதனுடைய அந்த மாற்றத்தை இருதயத்தில் துவங்குகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது, என் ஆவியை நான் உனக்குள்ளே வைப்பேன், உனக்கு நவமான இருதயத்தை தருவேன். கடினமான இருதயம், கொடூரமான இருதயம், கசப்பான இருதயம், விதமான இருதயங்களை நாம் வேதத்திலேயே நாம் பார்க்கிறோம். உலகத்தில் வாழ்கிற மனிதனுடைய இருதயம் மகாத்திற்குள்ளதும் அது கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. மனிதனுடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிற காரியங்கள் தான் மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். பொல்லாத காரியங்கள் மனிதனுடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிறது, அது அவன் வாழ்க்கையை கெடுத்து போடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட மனிதனுடைய இருதயத்திற்குள் தேவன் ஆவியை அனுப்பும் பொழுது அந்த மனிதன் மாம்சத்துக்குரிய நினைவுகளை அவன் மாற்றி அவனுடைய இருதயம் ஒரு புதிய இருதயமாய் மாறுகிறது. அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. முன்பு போல அப்படி பேசுகிறதில்லை, நடக்கிறதில்லை, வாழ்கிறதில்லை. வாழ்க்கை மாற்றத்தை உண்டு பண்ணும்படி பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட செயல்பட துவங்குகிறார். ஏனென்றால் அவர் உணர்த்துகிறவர், நடத்துகிறவர், கண்டிக்கிறவர். இந்த தேவ ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது. ஆனால் இது உள்ளான மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அவனுக்குள்ளே இருக்கிற சில போராட்டங்களை அவன் உணர வேண்டும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 23, 24 வசனங்களை இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவனுக்குள்ள ஒரு போராட்டம், அதை குறித்து அவர் முன்னுள்ள வசனங்களை சொல்லும்போது சொல்லுகிறார். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. விருப்பம் இருக்கிறது, ஆனால் செயல் இல்லை. ஆகவே அவன் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்புவது நன்மை, ஆனால் விரும்பாத தீமையை செய்கிறேன்.
அவர் சொல்லுகிறார், நான் விரும்பாத தீமை நான் அப்படி செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்கே சம்மதி இல்லை, நான் ஏன் இதை இப்படி செய்கிறேன் என்று அவர் தனக்குள் தானே போராடுகிற ஒரு காரியத்தை இங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, அதில் அவர் சொல்லுகிறார், என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். வேற ஒரு பிரமாணம். ஒரு மனுஷ வாழ்க்கையில அவனுக்குள்ள 2 விதமான நினைவுகளோடு அவன் வாழ்கிறான், 2 விதமான பிரமாணங்களோடு கூட அவன் வாழ்கிறான். நன்மை செய்யணும் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறது, ஆனால் தீமை செய்கிற சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற ஒரு விஷயம். இது தனிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே அது முடியும். இந்த மாற்றத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய நாட்களில் வாழ்ந்த போது அநேக மனிதர்களை பார்த்து அவர் பேசின போது, அவள் மனம் திரும்புங்கள் என்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படி அவர் போராடினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்காக அவர் தன் சொந்த ஜீவனை கொடுத்தார். மனிதனுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்காக ஒரு விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். ஆகவே ரோமரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களில் வாசிக்கும் பொழுது பழைய பிரமாணத்தையும் புதிய பிரமாணத்தையும் அங்கு பார்க்கிறோம். பழைய புதிய காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நியாய பிரமாணத்தின் சாபத்தை கிறிஸ்து சிலுவையில முறித்து போட்டபடினால் முன்னே நாம் கொண்டிருந்த வாழ்க்கை பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை நமக்குள்ளே கொண்டு வந்தது. நம்முடைய தோற்றமும் நம்முடைய செயலும் நம்முடைய வாழ்க்கையில தவறான காரியங்களே நமக்குள்ளிருந்து பிறப்பிக்க செய்தது. ஆனால் அந்த பழைய பிரமாணத்தின்படி அல்ல, அந்த எழுத்தின்படி அல்ல, அவர் சொல்கிறார், புதுமையான ஆவியை தேவன் நமக்குள்ளே தந்து ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக. இந்த பழைய பிரமாணத்துக்கு ஒரு நாள் நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம், அது அடிமைத்தன காலம். அந்த அடிமைத்தன நுகத்திலிருந்து கடவுள் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இனி நியாய பிரமாணத்துக்கு நாம் உட்பட்டவர்கள் அல்ல, புதிய பிரமாணத்துக்குள்ளே ஆண்டவர் ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், இனி அடிமைத்தனத்துக்குள்ளான அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. அவர் சொல்லுகிறார், அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அடிமையானவர்கள் அல்ல, சுயாதீனர். நாம் அடிமைத்தனத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல, அவருடைய சுதந்திரவாளிகள். இப்படிப்பட்ட உரிமைகளை நமக்குள்ளே பெறச் செய்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட அந்த பிரமாணத்தை அவர் மாற்றி ஒரு புதிய பிரமாணத்தை நமக்குள்ளே எழுதுகிறார். ஆகவே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14 to 24 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலே அவன் உள்ளான அனுபவங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14 நாம் வாசிக்கும் பொழுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஆகவே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது, நியாயப்பிரமாண அடிமையாய் மனிதனை வைத்தது, நியாயப்பிரமாணத்தை மனிதனால் கை கொள்ள முடியவில்லை. ஆனால் கிறிஸ்துடைய புதிய பிரமாணம் அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றுகிறதாய், அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் மாற்றுகிறதா இருக்கிறது. அந்த கிறிஸ்துவோட பிரமாணம் என்ன என்று சொன்னால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. மற்ற எல்லா பிரமாணங்களும் இதற்கு உள்ளே அடங்கி போகிறதை பார்க்கிறோம். அவர் புதிய பிரமாணத்தை நமக்குள்ளே எழுதுகிறார். நேசிக்காத ஒரு கடுமையான ஒரு கொடிய இருதயமுடைய நம்முடைய இருதயத்தை நவமான இருதயமாய் மாற்றி புதிய மனிதனாக நம்மை மாற்றி விடுகிறார். வேற மனிதனாய் நாம் மாறுகிறோம். இந்த உள்ளான மாற்றத்தை,
இந்த உள்ளான செயல்படுகிற அந்த பிரமாணத்தை அவர் மாற்றி அன்பின் பிரமாணத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் நமக்கு தருகிறார். ரோமர் 5:5 வாசிக்கிறோம், தேவ அன்பு நம் இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாய் இருக்கிறார், அந்த அன்பாய் இருக்கிற தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஆவி அன்பாக நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பழைய அடிமைத்தனத்துக்குரிய வாழ்க்கை, பழைய பிரமாணத்துக்குரிய வாழ்க்கை அல்ல. நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன் என்கிற நிலை அல்ல, நம்முடைய விருப்பம் அல்ல. அவர் தேவ விருப்பங்களுக்கு நேராக நம்மை நடத்தும்படி நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்து வேறே மனிதனாய் நம்மை மாற்றி அமைக்கிறார். இதுதான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். முன்பு இப்படி இருந்தேன், ஆனால் இப்பொழுது என்னால் இருக்க முடியவில்லை, எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. அது கிறிஸ்து இயேசுவை நான் விசுவாசித்தேன். கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்த போது அந்த மாற்றத்துக்கு அவர் என்னை தயார்படுத்தினார். ஆனால் அந்த மாற்றங்கள் என்னிலே தொடர்ந்து செயலாற்றுவதற்கு அவர் எனக்கு பரிசுத்த ஆவியை தந்தருள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியான ஒரு மனிதன் தொடர்பு கொண்டு வாழ்வான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில உள்ளான அந்த மாற்றங்களோடு அவன் எப்பொழுது வாழ்கிறவனாயிருக்கிறான். ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவ ஆவியானவர் கொடுக்கிறார் என்பதை இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆகவே 24ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடி இவள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படும் என்று சொன்னார். நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவளை அல்ல, மாம்சத்தின் கிரிகளை வெளியரங்கமாக இருக்கிறது. ஆகவே அவைகளை குறித்து அங்கு பட்டியலிட்டு சொல்லுகிறார். ஆனால் ஆவியினுடைய அந்த கனிகளையும் அங்கு பட்டியலிட்டு சொல்லுகிறார். ஆகவே நாம் இனி மாம்சத்துக்குரிய அந்த நிலைகளோடு கூட அல்ல, நாம் ஆவிக்குரிய கனிகளை நாம் தர வேண்டுமானால் கிறிஸ்து உடையவர்களாகிய நாம் நம்முடைய மாம்ச இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறோம் என்ற அந்த நிச்சயம் நமக்கு தேவை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அது அறையப்பட்டது. எப்படி கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் எப்படி உயிர்ப்பித்தாரோ அதே உயிர்த்ததலை கொண்டு வந்த உயிர்ப்பித்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மாம்ச சரீரத்தையும் அவர் உயிர்ப்பித்து தேவனுக்காக செயலாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இதுக்கு ஏராளமான சான்றுகள் உண்டு, சமயமில்லை. இரண்டாவதாக ஜப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அவர் தருகிறார். நம்முடைய தனிப்பட்ட ஜப வாழ்க்கையில ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், முன்பு நான் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்த ஜப வாழ்க்கையில் எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எதினால், எப்படி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது தேவனுடைய பாரத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். சூழ்நிலைகளை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதம் அதைத்தான் சொல்கிறது. நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற ஒரு நபராய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ரோமர் 8:24 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய பலவீனங்கள் எப்படி உதவி செய்கிறார் என்று. ஆகவே ஜெப வாழ்க்கையில ஒருவேளை பின்தங்கிய நிலைமையில் இருப்பேன் என்று சொன்னால், இப்படி ஜெபிப்பது என்கிற கேள்வியோடு நாம் இருப்போம் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஆகவேதான் எனக்கு அருமையான எங்கள் அன்பு சகோதரர் ஒரு பாடல் பாடினார், ஜெபிக்க முடியவில்லை என்று எனக்கு இப்பொழுது ஜெபிக்காமல் இருக்கவே முடியவே இல்லை என்று அவர் பாடியிருக்கிறார். ஆகவே ஜெபிக்க முடியவில்லை என்ற காலம் உண்டானால் ஜெபிக்காமல் இருக்க முடியவில்லை என்று சொல்லும்படி ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உண்டு பண்ணுகிறவராய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயலாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையில் நம்மை வழிகாட்டுகிறவர். ஒரு மனிதன் தான் செல்லுகிற பாதையை தேடி அவன் செல்லும் போது அவன் ஒரு நபரை பார்த்து கேட்கிறான், ஐயா, நான் போக வேண்டிய இடம் எனக்கு தெரியவில்லை, எனக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்லி. அந்த வழிகாட்டி அவர் சொல்கிறார், நீங்கள் போகிற காரில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாகனத்தில் நான் அமர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவன் வாகனத்தில் அவரை அமர வைத்துக் கொண்டு அவர் சொல்லுகிற பாதையை நோக்கி தன் வாகனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறான். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல அவன் நிறுத்தி எதிரே வருகிற வழியிலே வருகிற நபர்களை பார்த்து கேட்கிறான், ஐயா, நான் போக வேண்டிய இந்த ஊர், இந்த இடம் எங்க இருக்கிறது கேட்கிறான். அப்பொழுது தன் வாகனத்துக்குள்ளே வழிகாட்டி கொண்டிருந்த அந்த நபர் மிகவும் வேதனைப்படுகிறார். நான் இவனுக்கு வழிகாட்ட வந்தேன், ஆனால் என்னை உள்ளே வைத்துக்கொண்டு
இவன் மற்றவிடத்தில் விசாரிக்கிறானே என்று சொல்லி அவர் மிகுந்த துக்கம் அடைந்தார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் இருக்கிறார். தனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறவராய் வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். ஆனால் அவரை உள்ளே வைத்துக்கொண்டு உலகத்திலே வழியை தேடிக்கொண்டிருக்கிறோம். இது மிக ஒரு துக்ககரமான விஷயம். ஆகவே உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கேளுங்கள், அவர் உங்களை வழி நடத்துவார். அருமையான தேவ ஜனமே, யூதாவின் புஸ்தகம் 18, 19, 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் எவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய யூதா எழுதுகிறதை பார்க்கிறோம். 18, 19 வசனங்கள்ல அங்கு சிலரை அங்கு குறிப்பிடுகிறார். அதிலே அவர்களை குறித்து இப்படி வேதம் சொல்கிறது. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி, பாருங்கள், மாம்சத்துக்குரிய மனிதர்கள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாதவர்கள், அவர்கள் துன்மார்க்க இச்சையை நடப்பார்கள். அவர்கள் பரியாசக்காரர்களாக இருப்பார்கள். அவர்கள் பிரிந்து போகிறவர்களாக இருக்கும், ஜன்ம சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். காரணம், அவர்களுக்கு ஆவி இல்லை. பரிசுத்த ஆவி இல்லாததுனாலே ஜன்ம சுபாவம். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கிறபடினால் நாம் கிறிஸ்துவுடையவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுடைய ஆவி அவர்களுக்குள்ள இல்லாததினாலே அவர்கள் ஜன்ம சுபாவத்தார் பிரிந்து போகிறவர்களாக, அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களாக, பரியாசக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவனுடைய ஜப வாழ்க்கையை, அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதை பார்க்கிறோம். அதனால்தான் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய துணை நாம் கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் 20ஆம் வசனத்தில் சொல்றார், நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணு. இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறபடினாலே நீங்களோ என்று ஆரம்பிக்கிறார். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். அவர்கள் ஜன்ம சுபாவத்தார், அவர்கள் ஆவியை பெறாதவர்கள், அவர்கள் பிரிந்து போகிறவர்கள், அவர்கள் பரியாசக்காரர்கள். ஆனால் நீங்களோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி என்று எழுதுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியோடு நீங்கள் இணைந்து ஜெபம் பண்ணினால், பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ணினால், இவ்விதமான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படாமல் உலகத்தை ஜெயம் பெற்றுள்ளாக தேவ சமூகத்தில் நன்மை பெற்றுக் கொள்வதற்கு அது நம்மை மாற்றுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு யுத்த வீரனை அவர் காண்பித்துக் கொடுக்கிறார். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் அல்ல. நம்முடைய ஜப வாழ்க்கையில வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. இந்த யுத்தம் எவ்விதமாய் நடப்பிக்க வேண்டும்? கர்த்தர் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நாம் பலப்பட்டு, அதுல குறிப்பாக அவர் சொல்லுகிறார், அருமையான தேவஜன 6ஆம் அதிகாரம் எபேசியர் 18ஆம் வசனத்தில் இவ்வாறு அவர் சொல்லுகிறார், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் தேவ ஆவியினாலே நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இவ்விதமான சூழ்நிலை இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு வேண்டும். மாம்சீகமான ஜெபம் அல்ல, தேவ ஆவியானோடு இணைந்த ஒரு ஆவிக்குரிய ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானால் ஆவியானவர் நம்மை ஆழமான அனுபவங்களுக்குள்ளே நம்மை கொண்டு செல்வார். என் அருமையான தேவ ஜனமே, நம்மை வழி நடத்துகிற ஆவியானவர், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செயலாற்றுகிற ஆவியானவர், ஜெப வாழ்க்கையில செயலாற்றுகிற ஆவியானவர், சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தட்டி எழுப்புவார். நடு ராத்திரியா இருக்கும், அதிகாலை பொழுதா இருக்கும், யாரோ ஒரு நபரை ஆண்டவர் காண்பிப்பார், யாரோ ஒருவருக்காக ஜெபிக்கும்படி தூண்டிக் கொண்டே இருப்பார், ஏதோ ஒரு விஷயம் நடப்பது போல பரிசுத்த உணர்த்துவார். அப்படிப்பட்ட நேரங்களை நாம் எழும்பி ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறதை பார்க்க முடியும். அநேக நேரங்களே என்னுடைய ஜெப வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்களை நான் உணர்ந்திருக்கிறேன். யாரோ ஒரு நபருக்கு ஏற்படுகிற பிரச்சனையை தேவ ஆவியான உணர்த்துவார். எழும்பி ஜெபித்து அடுத்த நாள் அவளை விசாரிக்கும் பொழுது அங்க மிகப்பெரிய போராட்டம் தவிர்க்கப்பட்டிருக்கும். தேவன் இப்படி ஆவியிலே நாம் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அநேக அனுபவங்களுக்குள்ளே நம்மை நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆவிக்குரிய நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே பரிசுத்த மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். மூன்றாவதாக நம்முடைய எதிர்காலத்திலே அவர் மாற்றங்களை ஏற்படுத்துவார். நாம் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை அல்ல, இனி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்விதமாய் வாழப்போகிறோம் என்கிற அநேக விஷயங்களை, எதிர்காலத்தை குறித்த காரியங்களை தேவ ஆவியானவர் நமக்கு திட்டமாக சொல்லிக் கொடுப்பார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனங்கள் என்பதன் அர்த்தம் அதுதான். அருமையான தேவனுடைய இனி வரப்போகிற, இனி சம்பவிக்க போகிற அநேக விஷயங்களை தேவன் தீர்க்கமாகவே தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அது எப்படி சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அந்த வரம் செயல்படுகிறதை பார்க்கிறோம்.
ஆகவே எதிர்காலத்தை குறித்த காரியங்களையும் நமக்குள்ளே தேவன் அதை நிறைவேற்றும்படி தேவன் தம்முடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம், ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம், மூன்றாவதாக நம்முடைய எதிர்காலத்திலே ஒரு மாற்றத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் எங்களுடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனிதன் அழிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது இருக்கிற காலம். ஆனால் இனி வருகிற காலம் எப்படி உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறான். ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது. இக்காலத்து பாடுகள் வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஒரு எதிர்கால நிச்சயத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். மறுமை நிச்சயத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் இப்பொழுது இப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாக நான் இருப்போம் என்று யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறதை வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர் நம்முடைய எதிர்காலங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர். ஆதியாகமத்தின் புத்தகம் 1-2 வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆகவே ஒழுங்கின்மையாய் இருந்த, வெறுமையாய் இருந்த, இருளால் சூழப்பட்டிருந்த இந்த 3 காரியங்களும் 3 விதமான ஆவிக்குரிய பொருள் உண்டு. என் அருமையான தேவ ஜனமே, ஒழுங்கின்மையாய் இருக்கிறதை சரிப்படுத்துகிற தேவன், வெறுமையாய் இருக்கிறதை நிரப்புகிற தேவன், இருளான நிலையை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன். இந்த தேவன் சீர்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவன் இதை சீர்படுத்துவதற்கு இந்த 3 காரியங்களுக்கு அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்கிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதை சீர்படுத்துவதற்கு தேவ ஆவியானவர் அன்றைக்கு தேவனோடு கூட துணை இருந்ததை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க என்று இயேசு சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து மாற்றங்களை அவர் ஏற்படுத்துகிறவர். ஆகவே முந்திய அந்த தேவன் சிருஷ்டித்த அந்த பூமி விதமாய் இருந்தது, இருள் சூழ்ந்திருந்தது, வெறுமையாய் இருந்தது, ஒழுங்கின்மையாய் இருந்தது. இது மனித வாழ்க்கையை குறிக்கிறது. மனிதன் வெறுமையாய் காணப்பட்டார், தேவன் நிறைவாக்குகிறவராய் வந்தார். மனிதன் ஒழுங்கினமாய் இருந்தார், ஆண்டவர் ஒழுங்குபடுத்தும்படி இந்த பூமிக்கு வந்தார். உலகம் இருளிலே இருந்தது, மனிதன் இருளிலே வாழ்ந்து இருளிலே தடவி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை செய்தான். தேவன் ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். இருள் அவனை பற்றி கொள்ளாதபடி அவனும் இந்த உலகத்தில் பிரகாசிக்கும்படி அவனை மாற்றினார். ஆகவே இவ்விதமான மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர், ஜனத்தின் மேல் அசைவாடின அந்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் இன்றைக்கு ஜனத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்க அந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில், உன் எதிர்காலத்தில் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை மாற்றங்களை ஏற்படுத்தும்படி அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர். ஆதியாகமத்தின் புத்தகம் 41:38 பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான். ஆனால் பார்வோன் கண்ட சொப்பனத்தின் விளக்கத்தை யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளை யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு, ஆதியாகமத்தின் புத்தகம் 37:3-8 வாசிக்கும் பொழுது, யோசேப்பு என்கிற குமாரன் அவனுக்கு பிறந்தான். அந்த யோசேப்பு அவன் பிறந்த போது அவன் தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அதிகமாய் நேசித்தானோ அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதிகமாய் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். காரணம், பல வர்ண உடைகளை அவனை உடுத்தி மிகவும் பாசம் காட்டி அந்த யோசேப்பை யாக்கோபு வளர்த்த போது அவனுடைய சகோதரர்களோ அவனை பகைக்க ஆரம்பித்த காரணம் தெரியுமா? அவன் மேல தேவ ஆவி இருந்தது, விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருந்தது. அவன் அநேக சொப்பனங்களை கண்டு தேவ வரம் பெற்ற ஒரு நபராய் இருந்தான். ஆகவேதான் உலகம் அவனை பகைக்க ஆரம்பித்தது. ஒருவேளை கர்த்தருடைய அபிஷேகத்தை, கர்த்தருடைய வரங்களை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகம் ஒவ்வாதது போல் இருக்கும், இந்த உலகம் பகைப்பது போல் இருக்கும். ஆனால் தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். தேவ ஆவியை பெற்ற மனுஷன் எல்லா இடங்களிலும் ஆளுகிறவனாய் இருப்பான்.
தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, மாம்சத்துக்குரிய இந்த வாழ்க்கை, மாம்சிகமான இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் இவைகளெல்லாம் அழிந்து போகும். தேவ ஆவிக்குள்ளே நடத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு அழிவு இல்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நித்தியம் வரைக்கும் தேவ ஆவியானவளை நடத்துகிறவராக இருக்க. யோசேப்பை பாருங்கள், எகிப்து நாட்டுக்கு போகிறான். அங்கே பார்வோன் கண்ட தரிசனம், அவன் கண்ட சொற்பனத்துக்கு விளக்கம் யாராலும் சொல்ல முடியவில்லை. அந்த வேதம் இங்கடி இவ்வாறு சொல்கிறது 38ஆம் வசனத்திலே, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். இந்த மனுஷனைப் போல, தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேற ஒருத்தர் கிடையாது. அவனுடைய சொற்பனத்தையும் சொன்னான், அதன் விளக்கத்தையும் சொன்னான். சாஸ்திரிகளாலே, மந்திரவாதிகளாலே, அங்கிருக்கிற எந்த மனிதராலும் சொல்ல முடியாததை இவன் சொன்னான். அவன் சொல்லுகிறான், இந்த மனிதன் தேவ ஆவியை பெற்றவன். ஆகவேதான் யோசேப்பினால் அப்படிப்பட்ட அவன் எதிர்காலத்தை குறித்த காரியங்களை அவன் சொல்ல முடிந்தது. எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம் அவனுக்குள் இருந்தது. யோசேப்பின் வாழ்க்கைகள் பாடுகள் நிறைந்திருந்தது. ஆனால் அவனுக்குள்ள கர்த்தருடைய வரம் அவனுக்குள் இருந்தது. தேவ ஆவியானவர்கள் மேல் இருந்தார். நாள் ஒன்று வந்தது, எதிர்காலம் அவனுடைய வாழ்க்கையில் வளமாயிருந்ததை நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நெபுகாத் நேச்சாருக்கு முன்பதாக இங்கே தானியேல் என்ற பக்தனை குறித்து வாசிக்கிறோம். என அன்பான தேவ பிள்ளைகளை, இவ்வாறு வேதம் சொல்லுகிறது, ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அங்கே சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும்படி எல்லாரையும் அழைக்கிறான். யாராலும் சொல்ல முடியவில்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு வாசிக்கிறோம், நெபுகாத் நேச்சாருடைய அந்த சொப்பனத்தின் விளக்கங்களை தானியேலுடைய சகாக்களும் அவனுடைய விளக்கத்தை சொல்லுகிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எதிர்காலத்தை யூகித்து எதிர்கால காரியங்கள் என்ன என்பதை தீர்க்கமாக சரியாக அதை கண்டு ஆராய்ந்ததை சொல்லுவது மட்டுமல்ல, அறிந்து கொள்வதும் அதை எதிர்நோக்கி வாழ்வதும், இப்படிப்பட்ட நிலையிலே நம்மை கொண்டு செல்வதற்கு பரிசுத்த ஆவியார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். மாற்றங்களை ஏற்படுத்துகிற பரிசுத்த ஆவியார். இதுவரைக்கும் உன் வாழ்க்கை இப்படிதமாய் இருக்கலாம், ஆனால் எதிர்காலம் எப்படி இருக்கு நீ அஞ்ச வேண்டாம். உன் எதிர்காலம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி யோசேப்புக்கு சொன்னார். கதிர்கட்டுகள் எல்லாம் வணங்கும், உன் கதிர்கட்டு மட்டும் நிமிர்ந்திருக்கும் சொன்னார். அது அப்படியே நடந்தது. எனக்கு அருமையான தேவஜனம், உன் எதிர்காலத்தை குறித்த காரியங்களை அவர் திட்டமிடுகிறார். உன் எதிர்கால காரியங்களுக்கு நேராக உன்னை வழி நடத்துகிறார். உன் மேல் இருக்கிற தேவ ஆவியானவர் உன் எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களுக்கு உன்னை அழைத்து செல்கிறவராக. என்னாமத்தின் புத்தகம் 27:18 வாசிக்கும் பொழுது அங்கே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. பாருங்கள், தன் தேவன் எதிர்கால காரியங்களே இவ்வுலகத்தில் வாழ்வது மட்டுமல்ல, அரசாங்கத்திலே ராஜாக்கு என்பதாக மட்டுமல்ல, ஊழியத்திலேயும் எதிர்காலத்திலே எவ்விதமாய் யோசுவாவை தெரிந்து கொண்டார். காலேப்பை குறித்தும் வேதம் அப்படித்தான் சொல்லி, யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, காலேப்பு வேற ஆவியை உடையவனாய் இருந்தார். இந்த ஆவியை பெற்ற மனிதர்களைத்தான் தேவன் தேர்வு செய்து அவர்களை தன் ஊழியத்திலும் எடுத்து பயன்படுத்தியதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களே இவ்வாறு வேதம் சொல்கிறது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஈசாயின் அடிமரத்தில் ஒரு துளிர் தோன்றும். அதை குறித்து சொல்லும் பொழுது இவ்விதமான ஆவியை பெற்றிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 61:2 வாசிக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர்
எவ்விதமாய் தன்னை அனுப்பினார் என்பதை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரிவான தேவ ஜனமே, முதல் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசு அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். விதமாய் ஊழியம் செய்வதற்கு எதிர்கால காரியங்களை குறித்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில, தேசத்திலே, சமுதாயத்திலே, ஊழியத்திலே அவர் மாற்றங்களை ஏற்படுத்தி மகிமையாக பயன்படுத்தினதை நாம் வேதாகமத்திலே அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் உன்னதத்திலிருந்து பலன் உங்கள் மேல் வரும், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள், நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பேன் என்று சொன்னார். ஒருவேளை இதுவரைக்கும் அந்த பலன் அடையாத ஒரு நிலையில் நாம் இருப்போம் என்று சொன்னார். நீங்கள் வேற மனிதனாய் மாற முடியாது. உங்கள் நிமித்தம் உங்களாலும் உங்களை சுற்றிலும் அல்லது உங்கள் தேசத்திலும் மாற்றம் வராது. மாற்றங்களை ஏற்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து மாற்றங்களை ஏற்படுத்த உங்களை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. அவன் வேறே மனிதனாய் மாறினான். தேவன் அவிதமாய் உங்களையும் என்னை மாற்றி பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். அர்ப்பணிப்போம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கண் நோக்கி பாரும் ஆண்டவர். இந்த உபவாச நாளிலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பல சூழ்நிலை எதிர்நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கும் வேளையில கர்த்தருடைய ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நம்முடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறேன். நடத்துகிறவர், உணர்த்துகிறவர், பயன்படுத்துகிறவர், எதிர்கால காரியங்களை திட்டமிடுகிறவர், தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றுகிறவர், ஜப வாழ்க்கையில மாறுதலுக்கு நேராக கொண்டு செல்லுகிற இந்த தேவ ஆவியின் அவசியத்தை நம்முடைய ஜனங்கள் உணர்ந்து பரிசுத்தாவிக்குள்ளே ஜெபம் பண்ணோம், பரிசுத்தாவிக்குள்ளே நிறைந்திருக்கும், பரிசுத்தாவியானவரால் நடத்தப்படுவோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. தடைகள் மாறுவதாக. அளவில்லாத நம்முடைய தேவ கிருபை நம்முடைய ஜனத்தின் மேல் ஊற்றப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்க இப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் வியாதி பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தினை கட்டளையிடுவீராக. வெளி தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளை தேவன் பாதுகாத்தருளுவீராக. ஆண்டவரே, வயதில் மூத்தவர்கள், குழந்தைகள் மேல் நம்முடைய இரக்கம் இருப்பதாக. ஆண்டவர், இந்த நோய் தொற்றினால் இந்த தேசம் பாழாகாதபடி எங்களுடைய மாவட்டத்தில், எங்களுடைய ஆண்டவரை கர்த்தாவே தமிழகத்திலே, எங்களுடைய தேசத்திலே இவ்விதமான இந்த காரியங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீர் ஏற்படுத்தி தாரும். மனம் திரும்பாத, தேவனை அறியாத, தேவனை விட்டு தூரம் சோரம் போயிருக்கிற மக்கள் தேவனண்டையில் திரும்பி வர இவரோடு கூட நீர் இடைப்படும். இந்த நாளிலும் ஆண்டவரை என்னென்ன தேவைகளை எதிர்நோக்கி நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை சந்தியும். பொருளாதார தேவைகள் ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்கான தேவைகள், படிப்புக்கான தேவைகள், அநேக மருத்துவத்திற்கான தேவைகள், இவளை அனைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய வல்லமை மனதை, சிந்தையை பாழ்படுத்துகிற ஆண்டவரே அப்படிப்பட்ட குழப்பங்கள், பயங்கள், சோர்வுகள் விலகுவதாக. ஆண்டவருடைய காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிற தேவனோடு கூட சரிவர உறவு கொள்ளாது இருக்கிற தேவனுடைய காரியங்கள்ல பின்தங்கி இருக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் பெருகுவதாக. உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்கிற இந்த கிருபையை பெருக செய்யுங்க. நீங்க இப்படி செய்ய போவதற்காக நன்றி. எல்லா புகழும் உங்களுக்கு சேரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.